Hi students, this is Alex here. Ranjith bought a washing machine for 16,150 rupees and paid 1,350 for its transportation. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம total cost price எழுதணும். So total CP அப்படின்னும்போது இதோட CP plus இந்த transportation cost வந்து overhead expenses. அதையும் நம்ம சேர்க்கணும். இப்போ CP வந்து 16,150 and overhead expenses இந்த transportation cost வந்து 1,350. இதை ஆட் பண்ணா நம்ம சைடில் எழுதி ஆட் பண்ணலாம் 16,150 1350. இதை ஆட் பண்ணும்போது 17,500 வருது. இதுதான் இப்போதைக்கு நமக்கு total CP. And questionல he sold it for 19,250 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Find his gain or loss percentage. So SP நம்ம 19,250 அப்படின்றத எழுதணும். SP equal to 19,250. இதுல பாத்தீங்கன்னா இந்த SP வேல்யூ வந்து அதிகமா இருக்கு CP விட. So SP வந்து greater than CP இருக்கிறனால இது வந்து gain. So நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா there is a gain அப்படின்னு சொல்லணும். There is a gain. ஏன்னா selling price அதிகமா இருக்கு. இப்போ இதுல கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது find his gain or loss percentage. அப்போ gain percentage என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். So ஃபார்முலா எழுதிடலாம். gain percentage equal to gain divided by CP into 100. But இந்த gain அப்படின்றது SP minus CP divided by CP into 100 அப்படியே எழுதியாச்சு. வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So SP வந்து 19,250 minus CP இங்க கால்குலேட் பண்ணிக்கோம் 17,500 whole divided by மறுபடியும் வந்து 17,500 into 100. இது நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 19,250 17,500 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 இது 5 இங்க நம்ம borrow பண்ணிடுவோம் 7 இங்க borrow பண்ணுவோம் 8 இருக்கும் 8ல சம் வச்சுனா 1. So இதோட வேல்யூ 1750 divided by 17500 into 100. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு 170 கேன்சல் ஆகும் ஒரு 0 இருக்கு. So 10. So இது வந்து percentage இல்லையா? So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா gain percentage. அதனால இதுல ஒரு percentage சிம்பல் வந்துட்டே இருக்கும். So ஃபைனலா இந்த ஆன்சர் வந்து 10% அப்படின்னு சொல்லணும். So gain வந்து 10%.